ஜீவா கேட்ட மாதிரி சிக்கன் பிரியாணியும் 65 ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவன் ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான்னு சொன்னான். லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்யாணம் பண்ணிட்டுலாம் புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்துக்கும் நம்ம பெண்கள் வந்து அமைதியாக இருந்துடுவாங்க இல்லையா? ஆனால் அந்த மாதிரி இருக்காதீங்க. தயவு செஞ்சு நம்ம விட்டு கொடுத்து அனுசரிச்சுட்டு குடும்பத்தில் வந்து அமைதியாக நம்ம போயிட்டே இருப்போம். அது வந்து அவங்க மட்டும் யூஸ் பண்ணால் பரவாயில்ல. வெளியிடங்கள்லையோ ஒரு ஃபங்க்ஷன்லையோ இல்லை சொந்த பந்தங்களோ எல்லாருமே அதை யூஸ் பண்ணுற நிலைமையில மட்டும் விட்டுறாதீங்க. அந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அங்கே நம்மளை வந்து ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுவாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என் பாட்டி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். சில நேரங்களில் பெண்கள் வந்து பதுங்கவும் செய்யணும், சீரவும் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் பதுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியும், வந்து அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சீரதுன்னா எனக்கு என்னன்னு தெரியலேன்னு அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது. நம்மளை ஒருத்தர் யாராவது கேள்வி கேட்டாங்களோ அதை நம்ம அப்போவே பேசி முடிச்சிடணும். ரொம்ப லாங் டைம் விட்டு நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், அதுவே வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டாக எதிர்வினையாக அமைஞ்சு போயிடுது. யாராவது ஒருத்தர் உங்களை முட்டாள்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி தயவு செய்து மட்டும் கேட்டுட்டு அமைதியாக இருந்துடாதீங்க. அப்பப்போ விஷயங்களை அப்பப்போவே பேசி முடிச்சிருங்க. ஏன்னா நம்மளுடைய மரியாதையை நாம தான் காப்பாற்றிக்கணும். உங்களுக்கு எப்படிங்கிறத மறக்காம